இன்டர்மிட்டன்ட் டிசீஸ். இதை பற்றி ஜென்ரலாக நம்ம மெடிசனில் படித்த வரைக்கும் இருக்கிற புரிதல் என்ன அப்படின்னா, எனிதிங் தட் இஸ் அட் பீரியாடிசிட்டி, அதாவது எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் அது செர்டைன் பீரியடுக்கு மட்டும் ரெக்கரிங்காக இருக்குது அப்படின்னா, விட்டு விட்டு வர்றதுன்னா நம்ம இன்டர்மிட்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதில் ஜென்ரலாக வர்றது ஃபீவர் எடுத்துக்கலாம். ஃபீவர்லேயும் மலேரியா நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அது போக காலா அசார், ஏன்னா செப்சிஸ் கண்டிஷன், ஈவன் டிபிக்கு கூட நம்ம இன்டர்மிட்டன்சியை பார்த்துருக்கோம். பட் இன்டர்மிட்டன்ட் டிசீஸ் பற்றி மாஸ்டர் ஹனிமன் அஃபாரிசமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஃபாரிசம் 231 இன்டர்மிட்டன்ட் டிசீஸ் டிசர்வ் எ ஸ்பெஷல் கன்சிடரேஷன். த டிசீஸ் தட் ரிக்கர் அட் சர்டைன் பீரியட்ஸ் அப்படிங்கிறது தான் இன்டர்மிட்டன்ட் டிசீஸ். ஸோ அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று டிபிக்கல் இன்டர்மிட்டன்ட் டிசீஸ், அது அஃபாரிசம் 233 சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று ஆல்டர்னேட்டிங் டிசீஸ். டிபிக்கல் இன்டர்மிட்டன்ட் டிசீஸ் அப்படின்னா என்னது? இட் இஸ் ஆஃப் ஃபிக்ஸட் கேரக்டர், அதாவது அன்வேரியிங் கேரக்டர் அக்கரிங் அட் ஃபிக்ஸட் பீரியட். ஸோ ஃபிக்ஸட் கேரக்டர் ஃபிக்ஸட் பீரியட்னா அது இதர் ஃபெப்ரைலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நான் ஃபெப்ரைலாகவும் இருக்கலாம். நான் ஃபெப்ரைலாக இருக்கிறத அஃபாரிசம் 234 சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, இந்த நான் ஃபெப்ரைலாக இருக்கிறது ஜென்ரலாக அந்த பீரியாடிசிட்டி இட்ஸ் ஆஃப் க்ரானிக் நேச்சர் அண்ட் இது ஒரு சிங்கிள் பேஷண்ட்டு தான் அட் எ டைமில் அஃபெக்ட் பண்ணும் அண்ட் இட்ஸ் யூஸ்வலி நாட் ஸ்பொராடிக் ஆர் எபிடமிக். அண்ட் அந்த க்ரானிசிட்டியும் மோஸ்ட்லி பார்த்தோன்னா மயாசம் பேசிஸில் பார்க்குறப்போ சோரிக் மயாசமில் தான் வருது. சிஃபிலிஸ் மயாசம் எப்போவாச்சும் ரேராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அஸ் யூஷுவல் ஆன்டிசோரிக் மெடிசன் போக சம்டைம்ஸ் நம்ம ஒரு இன்டர்மீடியட் ரெமெடியாக சிங்கோனா பார்க், அதுவும் பொட்டனைஸ்டு ஃபார்மில் நம்ம எம்ப்ளாய் பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்காக? அதோட இன்டர்மிட்டன்சியை எராடிகேட் பண்ணுறதுக்காக. இது ஒரு டைப் பார்த்துட்டோம். டிபிக்கல் போக ஆல்டர்னேட்டிங் வெரைட்டி. இதை பற்றி அஃபாரிசம் 232 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவும் ஆல்சோ வெரி நியூமரஸ், பட் எல்லா வெரைட்டியுமே கம்ஸ் அண்டர் க்ரானிக் டிசீஸ். யூஸ்வலி இட்ஸ் ஆல்சோ அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சோரா. சோரா கீழே வந்தாலும் சம்டைம்ஸ் இதுலேயும் சிஃபிலிட்டிக் பேசிஸ் வரலாம். அப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னது? இஃப் ஆன்டிசோராவாக இருந்துச்சுன்னா அதோட மெடிசின், அதே சிஃபிலிட்டிக் பேசிஸ் இருந்துச்சுன்னா அதோட மயாசம். ஸோ ஆல்டர்னேட்டிங் டைப்னா என்னதுன்னு பார்த்தோன்னா, அதில் ஃபிக்ஸட் கேரக்டர் ஃபிக்ஸட் பீரியட் பார்த்தோம். இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை, அன்வேரியிங் நேச்சரில் இருக்கும். அண்ட் இதோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பார்த்தோன்னா எய்தர் 2 states ஆர் 3 states ஆல்டர்னேட்டிங்காக நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பற்றி இதோட ஃபுட் நோட்டில் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். அஃபாரிசம் 232 ஃபுட் நோட். இதில் அல்டர்னேட்டிங் டிசீஸோட எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் டபுள் அல்டர்னேட்டிங் டிசீஸாக இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஒரு லெக் பெயின் சொல்கிறாங்க பேஷண்ட் அப்படின்னா, பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, திடீர்னு அது சரியாயிடும். சரியானதுக்கப்புறம் ஓகேன்னு நினைக்கும் போது ஆப்தால்மியா மாதிரி வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும். ஆப்தால்மியா சரியாயிடுச்சுன்னு நினைக்கும் போது மறுபடியும் அந்த லெக் பெயின் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டபுள் அல்டர்னேட்டிங் டிசீஸ். ஓகே, த்ரீஃபோல்டு அல்டர்னேட்டிங் டிசீஸ் இல்லை த்ரீஃபோல்டு அல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தோன்னா, பேஷண்ட் காமனாக ஒரு இன்டிஸ்போஷன் இருக்கிற மாதிரி ப்ரெசென்ட் ஆவாங்க. ஓகே இன்டிஸ்போஷன் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு தே வில் பி கம்ப்ளீட்லி ஆல் ரைட். தே ஹாவ் அப்பேரண்ட்லி இன்க்ரீஸ்டு ஹெல்த்தி ஸ்டேட் அட்டைன் ஆன மாதிரி இருக்கும். ஓகே இப்போ ஹெல்த்தியாக இருக்காங்க, நோ ப்ராப்ளம் நினைக்கும் போது திடீர்னு டிட்டோரியேஷன் ஆஃப் ஹெல்த் நடக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஜென்ரல்ஸ்லாம் ட்ராப் ஆகும், அந்த மாதிரி நடக்கும். ஸோ இப்படி ஒரு 3 கனெக்ஷனே இல்லாமல் தனித்தனியாக இருக்க ஸ்டேட்ஸ் த்ரீஃபோல்ட் அல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் தனித்தனியாக அந்த ஸ்டேட் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா சில கேசஸில் என்ன நடக்கும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்டோட கண்டினியூஷன் செகண்ட் ஸ்டேட் வரைக்கும் இருக்கும். அந்த சில சிம்டம்ஸ் செகண்ட் ஸ்டேட் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் என்டையர்லி செகண்ட் ஸ்டேட் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேட் கண்டினியூ ஆகும். சில கேசஸில் என்ன ஆகும்னா, இந்த மார்பிள் அல்டர்னேட்டிங் ஸ்டேட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் மெலங்கோலி பீரியாடிக்லி அல்டர்னேட்டிங் வித் கே, insanity or frenzy. Thanks for watching. For more videos, do follow and subscribe. Kenny's Homeopathic Zion.